அனைவருக்கும் வணக்கங்க. ராசி சக்கரத்தில் 9வது ராசியாக இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான்னு சொல்கிறாங்க. குரு பகவான் பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பார், அவரோட குணாதிசயங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஞானக்காரராகவும் செல்வம் அதிகம் இருக்கக்கூடியவராகவும் ஆன்மீகத்தில் அதிகம் நாட்டம் கொண்டவராகவும் இருப்பாருங்க. குரு பகவானை அதிபதியாக கொண்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்கள் மிகவும் சிறப்பான நாட்களாகவே அமைய போகுதுங்க. நீ நினச்ச காரியங்களும் நடக்க போகுது. நீங்கள் இதுவரைக்கும் நிறைவேறாத ஆசைகள்னு நிறைய வச்சுருந்தீங்கன்னா அதை நிறைவேற்றி கொடுக்க போகிறாரு குரு பகவான். நல்ல விஷயங்கள் அதிகமாக நம்ம நடந்தாலும் நமக்கு சில விஷயங்கள்லாம் இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும், பண்ணக்கூடாது, வழிபட வேண்டிய தெய்வங்கள், பண்ண வேண்டிய பரிகாரங்கள்னு நமக்கு இருக்குது இல்லைங்களா? அதை பற்றியெல்லாம் இந்த பதிவுகள் மூலம் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குள்ள நோட்டிஃபிகேஷனை வந்து சேருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிறந்திருக்கக்கூடிய இந்த மாதம் அனைத்து காரியங்களும் வெற்றியும் புதிய வாகனம் யோகமும் உண்டாகக்கூடிய நிறைய வாய்ப்பு இருக்குங்க. பணவரவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்க போகுதுங்க. முக்கியமான முடிவுகளில் நிதானமும் பொறுமையும் தேவைப்படுறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குங்க. நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல தொழில் சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு கிடைக்க போகுது. புதிய வாய்ப்புகள் உங்களோட திறமையை வெளிப்படுத்த உதவ போகுதுங்க. பணவரவு உங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்க போகுதுங்க. தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சுமூகமான சூழல் உங்களுக்கு நிலவ போகுதுங்க. உறவினர்களோட ஆதரவு உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்குது. நீண்ட நாட்களாக இருந்த ஆரோக்கிய குறைபாடுகள் பார்த்தீங்கன்னா உங்களை விட்டு விலகி உற்சாகம் பிறக்க போகுது. மூல நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நடப்பவை எல்லாம் நன்மைக்கே என்ற எண்ணத்துடன் வாழ்ந்து வரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதமாக இருக்குது. ஞான மோட்சக்காரன் கேது பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால பெரியோரோட ஆதரவு உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்குது. நீண்ட நாட்களாக உங்களை சங்கடப்படுத்தி வந்த பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா படிப்படியாக விலக போகுது. திட்டமிட்டு செயல்பட்டு நிறுத்ததை சாதிக்கும் நிலையும் உங்களுக்கு உருவாகும். சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய ஆத்மகாரன் சூரியனால் உங்களுடைய செயல்களில் வேகம் இருக்க போகுது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத இடமாற்றமும் ஏற்பட போகுது. வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா சிலர் செய்து வரும் தொழிலை இடமாற்றம் செய்ய போகிறீங்க. குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய லாபாதிபதி சுக்கிரன் பார்த்தீங்கன்னா மாத தொடக்கத்தில் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாக போகுது. பணப்புழக்கமும் அதிகரிக்க போகுதுங்க. வர வேண்டிய பணம் உங்களுடைய கைக்கு வந்து சேரப்போகுது. கணவன் மனைவி உங்களுக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனைகள் படிப்படியாக விலக போகுதுங்க. பொருள் சேர்க்கை அதிகமாக சேரப்போகுது. ஜூன் 6 முதல் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனால் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய நிலை உங்களுக்கு உண்டாக போகுதுங்க. வியாபாரம் தொழிலில் நிறைய ஆதாயம் கிடைக்க போகுது. வேலையில் ஏற்பட்ட நெருக்கடி பார்த்தீங்கன்னா படிப்படியாக விலக போகுதுங்க. வெளிநாடு முயற்சி உங்களுக்கு அனைத்துமே சாதகமாகவே அமையப்போகுது. அர்த்தாஷ்டம சனிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்களோட உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் படிப்படியாக குறையும். குறிப்பாக சொல்லணும்னா தாய் வழி உறவினர்களுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முடிவிற்கு வரப்போகுது. தாயாரோட உடல்நிலை சீராக போகுதுங்க. உங்களுக்குள் இருந்த மந்த நிலை மாறப்போகுது. தைரியமாக செயல்படக்கூடிய நிலையும் உருவாக போகுதுங்க. கையில் பணம் புரள போகுது. விவசாயிகளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இருந்த நெருக்கடிகளும் படிப்படியாக குறைய போகுதுங்க. மாணவர்கள் பார்த்தீங்கன்னா தவறான நட்புகளை விட்டு விலகுவது உங்களுக்கு நன்மையை அளிக்கக்கூடியதாக இருக்குது. மூல நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்தி வழிபட வாழ்வில் வளம் உண்டாகுங்க. பூராடம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மனசாட்சியின்படி வாழ்ந்து வரும் உங்களுக்கு இந்த மாதம் நன்மையான மாதமாகவே இருக்குங்க. உங்களுடைய லாபாதிபதி சுக்கிரன் பார்த்தீங்கன்னா சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. குடும்பத்தில் தோன்றிய நெருக்கடி படிப்படியாக குறைய போகுது. பண வரவு அதிகரிக்க போகுதுங்க. தம்பதிக்குள் இணக்கமான நிலை ஏற்பட போகுது. அதனால் பெரியவர்களோட ஆதரவு உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்குங்க. நோய் நொடி இல்லாமல் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ போகிறீங்க. அதுக்கான சூழ்நிலையும் மாறப்போகுது. குரு பார்வைகளால் மருத்துவம் மற்றும் வீண் செலவுகள் உங்களுக்கு படிப்படியாக குறைய போகுது. மனதில் நிம்மதி இருக்க போகுது. உறக்கமின்றி தவித்தவர்களுக்கு நிலை மாறப்போகுதுங்க. ஆரோக்கியம் உங்களுக்கு சீராக போகுது. தைரிய வீரிய சகாய் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவால் உங்களுடைய செயல்களில் வேகம் இருக்க போகுது.
தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நினைத்த வேலைகளை நடத்தி முடிக்க வேணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் நிறைய விஷயங்களை செய்ய போகிறீங்க. தொழில் நிறுவனங்கள் நடத்தி வருபவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பணியாளர்களோட ஒத்துழைப்பு அதிகமாகவே இருக்க போகுதுங்க. குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் பார்த்தீங்கன்னா ருணரோக சத்ருஜய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால உங்களுக்குள் ஒரு அசாத்திய துணிச்சல் ஏற்பட போகுதுங்க. எடுத்த வேலைகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றி தான். நினைத்த காரியங்களும் உங்களுக்கு அனைத்தும் நடந்தே தீரப்போகுதுங்க. உங்களுடைய செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரப்போகுது. எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா படிப்படியாக உங்களுக்கு குறைய போகுதுங்க. வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக போகுது. வியாபாரம் மற்றும் தொழில் முன்னேற்றம் அடைய போகுது. உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் நல்ல முடிவிற்கு வரப்போகுதுங்க. உணவகம், மருத்துவம், விவசாயம், ஃபில்டர், ரியல் எஸ்டேட் சார்ந்த தொழில்களில் நல்ல முன்னேற்றம் அடைய போகிறீங்க. கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட இடைவெளி பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறைய போகுது. நண்பர்களோட ஒத்துழைப்பு கிடைக்க போகுது. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு நீங்க போகுதுங்க. மாணவர்களாக இருந்தீங்கன்னா ஆசிரியரோட ஆலோசனைப்படி படிப்பது, அவங்க சொல்கிறபடி கேட்பது, இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்களும் நடக்கும். நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டாள் அழகரை வழிபட எடுத்த வேலை உங்களுக்கு அனைத்துமே வெற்றியாகும். உத்திராடம் 1ஆம் பாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அறிவாற்றலும் முன்னேற்ற பாதையில் நடைபோட்டு வரும் உங்களுக்கு இந்த மாதம் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டிய மாதமாக இருக்குங்க. குறிப்பாக சொல்லணும்னா சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனால் உங்களுடைய நிலையில் மாற்றம் ஏற்பட போகுது. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு திடீரென இடமாற்றம் ஏற்பட போகுதுங்க. குடும்ப ஓரிடம் என்று வாழ வேண்டிய நிலையும் சிலருக்கு உண்டாக போகுது. ராசிநாதன் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால திட்டமிடாமல் சில வேலைகளில் ஈடுபட்டு சங்கடத்திற்கு ஆளாக போகிறீங்க. அதனால் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது கவனமாக செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எடுக்கும் முயற்சிகளில் இழுபறி உண்டாகுங்க. அப்படின்னாலும் குரு பகவானோட பார்வைகள் விரயம் மற்றும் குடும்ப சுகஸ்தானங்களுக்கு கிடைக்கிறதுனால குடும்பத்தில் நிம்மதியான நிலை இருக்க போகுது. கையில் பணம் புரள போகுதுங்க. கொடுத்த வாக்கையும் காப்பாற்ற போகிறீங்க. மனதில் நிம்மதி இருக்க போகுது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா கண் பார்வையில் ஏற்பட்ட பாதிப்பு விலக போகுது. அர்த்தாஷ்டம சனியால் ஏற்பட்ட சங்கடங்கள் உங்களுக்கு விலக போகுதுங்க. சனி பார்வையால் உங்களுக்கு உண்டான நெருக்கடியும் மந்த நிலை இதெல்லாம் படிப்படியாக குறைய போகுது. பெண்கள் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதும் வார்த்தைகளில் நிதானம் காப்பதும் இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே நல்லதாகவே நடக்குங்க. உங்கள் கூட வேலை செய்கிறவங்களோட குடும்ப ரகசியங்களை வெளியிட வேண்டாம். அரசியல்வாதிகளாக இருந்தீங்கன்னா தலைமையின் உத்தரவிற்கு கட்டுப்பட்டு நடப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. வியாபாரிகள் புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கு முன்பாக சந்தை நிலவரத்தை தெரிந்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த மாதம் முழுவதுமே அர்த்தாஷ்டக்காரன் சுக்கிரன் சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால உங்களிடம் மகிழ்ச்சி இருக்க போகுதுங்க. பொன் பொருள் சேர்க்கை அதிகமாக சேரப்போகுது. புதிய வாகனம் வீட்டிற்கு வாங்க போகிறீங்க. தம்பதிக்குள் இணக்கமான நிலை உண்டாக போகுதுங்க. குறிப்பாக சொல்லணும்னா அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. மாணவர்களாக இருந்தீங்கன்னா படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிகாலையில் சூரியனை வழிபட சங்கடங்கள் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய உத்தியோகத்தில் மன அமைதி கிடைக்க போகுது. ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. சிக்கனத்தை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது. ஒரு சேமிப்பு தொகையாவது போட்டு வைப்பது ரொம்ப நல்லது. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இருப்பதை வச்சு தொழிலை மேம்படுத்திக்கோங்க. புதியதொரு தொழிலை துவங்க அரசு கடன் கிடைக்கும். குடும்ப தலைவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கணவனோட முழு சம்பளமும் உங்களுக்கு கைக்கு வந்து சேரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்ப நிர்வாகமும் மேம்பட போகுது. உங்களுடைய அறிவுரையை கணவர் கேட்டு நடக்க போகிறாரு. இளம்பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா விரும்பியவாறே நல்ல துணை கிடைக்க போகுது. கலைஞர்களுக்கு எதிர்ப்பாளினத்திடம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதிக பேச்சை குறைப்பதும் நல்லதுங்க. நல்ல கதாபாத்திரம் உங்களுக்கு கிடைக்க போகுது வரக்கூடிய நாட்கள். மாணவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியாத பாடத்தை ஆசிரியரின் சந்தேகத்தை தீர்த்து கொள்வது ரொம்ப நல்லது. தேக ஆரோக்கியம் சிறப்படைய போகுது உங்களுக்கு. நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமைகள் மஞ்சள் வஸ்திரத்தை குரு பகவானுக்கு சாத்தி வருவது உங்களுடைய தடைகள் அனைத்தையுமே உடைக்க செய்யக்கூடியதாக இருக்குங்க. நீங்கள் படிப்படியாக முன்னேறுவதற்கு இந்த பரிகாரம் ஒரு சிறந்ததொரு நல்ல பரிகாரமாக இருக்கும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் தனுசு ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் அளிக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் அவங்க பண்ண வேண்டிய பரிகாரங்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்னென்ன,
கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த பதிவுகள் மூலம் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.